வணக்கம். முதலாக ஒரு வயோதிகர் இளைஞராக மாறுவது எப்படின்றத நாங்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். இது எங்களது முதல் முயற்சி. ஆடியோ பேக்ரவுண்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. சைடு பேக்ரவுண்டு மியூசிக் இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு மேலே உங்களோட பிரியம். நாங்கள் இந்த முதல் நடிப்பு, இந்த நடிப்பில் ஏதும் குறைகள் இருந்தால் எங்களை சுட்டி காட்டுங்க, நாங்கள் எங்களை திருத்திக்கொள்வோம். நாங்கள் ரெண்டாவது எதுக்கு இந்த நாடகத்தை போட்டோம் அப்படின்னோம்னா, எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கும் நடிப்பில் திருத்திக் கொள்வதற்கும் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுக்கலாம்ன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எங்களது கன்னி முயற்சி. இதை முதுமை அடைய செய்வது நண்பர்களாகிய நீங்கள் மட்டுமே. நன்றி, வணக்கம். என்ன ஓல்டு மேன், நீங்க என்ன சோகமா இருக்கீங்க? வாம்மா வா. என்னம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். நல்லா ஜாக்கிங்லாம் செஞ்சுட்டு ஜாலியாக வந்தேன். என் கூட ஜாக்கிங்லாம் வரல. ஐயோ, என்னைக்கு என் மனைவி போனாலும் அன்னையிலேருந்து என் ரத்த ஓட்டம்லாம் குறைஞ்சி போச்சம்மா. எனக்கு உள்ளதே போதும்மா. சோகம் உங்களுக்கு, டெய்லி சோகமாக இருக்கிறீங்க. என் கூட வாக்கிங்லாம் வரலாம்ல? அம்மா வரலாம்மா. ஜாக்கிங் வரலாம், ரன்னிங் வரலாம், எல்லாம் வரலாம். என்னைக்கு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்தாலோ அன்னைக்கே எனக்கு எல்லாமே விட்டு போச்சம்மா. என் வாழ்க்கையே போச்சும்மா. இனிமேல் எனக்கு என்னம்மா இருக்குது? என்னமோ படிச்சுட்டு புத்தகங்களை படிச்சுட்டு பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் சார்ந்தா இதையோட உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேம்மா. அதை என் மீனாட்சி போனோம். அவள் போனதுக்கப்புறம் இந்த தன்னாட்சியாக சேர்ந்துருச்சம்மா. மருந்து மாத்திரம் இதில் வச்சுட்டாம்மா உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எனக்கு ஏதம்மா வாழ்க்கை? எல்லாம் போச்சுமா, நரகந்தாம்மா. சரி ஓல்டு மேம், ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நாமளும் அதே மாதிரி இருக்கணுமா என்ன? ஜாலியாக இருக்கலாம்ல ஓல்டு மேன்? இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்க? வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. என்னையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன். என் கூட நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கல ஓல்டு மேன். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்குமா. வள்ளுவர் சொல்லியிருக்காருமா, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு. வாழ்க்கையில் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கிட்டேம்மா. நான் இப்போதைக்கு அனாதையாக இருக்கேம்மா. எனக்கு நீ இந்த பக்கம் போகிற வர்ற பார்க்குற ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு என்னை பார்த்து என்னை ஏதோ பேசிட்டு போகிற மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. எனக்கு ஆசை தான், ஜாக்கிங் போகணும், ரன்னிங் போகணுன்னு எல்லாம் ஆசை தான். ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலையம்மா. சாப்பாடு போடுறதுக்கு கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேம்மா. ஏதோ பென்ஷன் வருது, அதை வச்சு பேத்திக்கிட்டு இருக்கேம்மா. ரொம்ப கஷ்டமான வேதனையாக இருக்கம்மா. அம்மா என்ன ஓல்டு மேன், என்னது காய்ச்சம்மா. தேங்க்யூ வெரி மச். அப்பா நல்லா இருக்காங்களாம்மா? அவர் இருக்காரு, அவங்கள மாதிரியே அந்த சைடு உட்காந்து புலம்பிட்டு இருப்பாரு. ஐயோ, நான் கேட்டதை சொல்லுமா. சொல்றேன். காபி நல்லா போட்டிருக்கீங்களா? ஏதோ அப்பா நான் அவ்வளோதாம்மா முடியுது, அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கம்மா. ஏன் ஓல்டு மேன், நான் ஒரு கேள்வி கேட்கிட்டா? கேளம்மா. உங்கள் மனைவி இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா? ஐயோ, வாழ்க்கையில் இரட்டிப்பு சந்தோஷம்மா. நானே மனைவி இருந்தப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு பொற்காலம்மா. சரி ஓல்டு மேன், அப்போ மனைவி இறந்த பிறகு அவங்களோடையும் ஏன் போகலை நீங்கள்?
போனேனே, கடைகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு தான் போனேன். மார்க்கெட்டுக்கு போகிறப்பெல்லாம் கூட தாம்மா போனேன். கூடத்தான் போனீங்க. நான் கேட்குறது என்னன்னா, அவங்க இறந்த பிறகு நீங்களும் ஏன் அவங்களுடைய உடன்கிட்ட ஏறாமல் போனீங்க? என்னது? அடப்பா, என்னம்மா சொல்கிற? உடன்கட்டையா? அதெல்லாம் உடன்கட்டை எல்லாம் ஒழிச்சிட்டாங்கம்மா. அந்த காலத்துலேயே ஒழிச்சிட்டாங்கம்மா. இப்போல்லாம் உடன்கட்டெல்லாம் எனக்கு கிடையாதும்மா. நீ என்னம்மா என்னைய கூடவே வந்து சாக சொல்கிறியம்மா? எப்படிம்மா சாக முடியும்? ஐயோ ஐயோ, நான் இருக்கணும்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்மா, உயிரோடு இருக்கணும்மா. அப்படியா? சூப்பராக சொன்னீங்க. அப்போது யார் இறந்தாலும் நாம் என்ன செய்ய முடியாது, அவங்களோட நாம் போக முடியாது. அப்போது நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் ஹாப்பியாக இருக்கணும்னு ஏன் ஆசைப்பட மாட்டீங்க? என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உயிரோடு இருந்தால் தானம்மா உலகத்தில் நடக்கிற இயற்கை அதிசயங்கள். ஏம்மா டிவியில் நல்ல படமெல்லாம் போடுறாங்கம்மா. டிவியில் நல்ல படமெல்லாம் போடுறாங்க, படம் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு எப்படிம்மா நான் உடன்கிட்ட ஏற முடியும், ஒய்ஃபோட போக முடியும்? அவளோட சேர்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அவ்வளோதாம்மா. மற்றபடி அதை நினச்சி ஏங்குறேனே தவிர நான் வந்து சாகிறதுக்கு இல்லை, இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறேம்மா. கவலைகள் தான். என்ன ஓல்டு மேன் இது? மாத்திரம்மா. எங்கே பார்த்தாலும் மாத்திரை தான், எங்கே பார்த்தாலும் மாத்திரை வச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாத்திரையில் தான் நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க. சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும் தெரியாமல் டெய்லி உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அழுதுகிட்டு இருக்கிறீங்க. முதல்ல உங்களை மாற்றணும் ஓல்டு மேன். உங்களோட ட்ரெண்டை மாற்றணும், உங்களோட ஐடியாஸை மாற்றணும். நீங்கள் என்ஜாய் பண்ணுறது நினைக்கிறீங்க, ஆனால் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஒன்லி ஃபீலிங் தான். சரி, நான் என்னம்மா செய்யணும் சொல்லுமா? நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என் மனைவியை நினைக்கப்ப தவிர வேறு எதுவுமே இல்லைம்மா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா? நான் உன் கூடவே நான் வந்துடுறேம்மா. இப்போ என்னம்மா ஜாக்கிங் போகணுன்னு சொல்லி கூப்பிடாதானம்மா? சரிம்மா, நீ கூப்பிடுமா, நான் வர்றேம்மா. ஓல்ட் மேன், ஹாப்பியாக இருங்க. இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய ஆரோக்கியம். காலையில் நல்லா ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ஹாப்பியாக தோணுதோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ஓல்டு மேன். நாம் நம்ம உடம்ப கெடுத்துக்காமல் இருக்கணும். நம்ம உடம்ப நாம் கெடுத்துக்காமல் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க என்ன வழியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டிவி பிடிக்குதா, டிவி பாருங்கள். இல்லை ஃபோன் பார்க்கணுமா, ஃபோன் பாருங்கள். ஆனால் நல்ல விஷயத்த பார்க்கணும், சரிங்களா? ஹாப்பியாக இருங்க. இனிமேல் நீங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நானே உங்களை என்ன செய்வேன், அடிப்பேன். நாளையிலேருந்து நீங்கள் என் கூட என்ன செய்வீங்க, வாக்கிங் ஜாக்கிங் வரீங்க, புரியுதா? ஓகே, வில் பி டன். வணக்கம், நான் ரெடி. ஜாக்கிங் போக நான் ரெடி. இன்றிலிருந்து நான் புது மனிதன். இன்றிலிருந்து நான் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு திறமற்ற மனிதன். இங்கே ஒரு ஓல்டு மேன் இருந்தார், அவருக்கு வாமா 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 உள்ள வாமா உள்ள வாமா. என்ன பெருசு, பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டீங்க, என்ன விஷயம்? அம்மா, வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கவலையோடு இருந்தோம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்ல வர்றேன், வயசாயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம வந்து அடங்கி போனோம்னா நம்மகிட்ட வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர் யார் தெரியுமா? நோய். ஃபஸ்ட்டு நோய் வந்துடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தனிமை வந்து என்ன ஆகும், மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளை வந்து பிரிக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வயதானாலும் கூட நம்மளை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நோயிலிருந்து தப்பிக்கலாம், மனசு சந்தோஷமாக இருக்கலாம். இதை உணர்த்தினது நீ ஒரு ஆள் தானம்மா என் வாழ்க்கையில் நல்லபடியாக எனக்கு உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்துருக்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா.